முக்கியமான ஒரு தத்துவமா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ரீ கதாதர பண்டிதரை பற்றி கேட்க போறோம். ஓகே, ஸோ கதாதர பண்டிதரை பற்றி நாம் எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற கிரந்தத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சைத்தன்ய பாகவதம் இதுல கிரந்தங்கள் என்ன பண்ணிருக்காங்க, கதாதர பண்டிதரை பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டு. ஸோ அதுல ஸ்ரீ கிருஷ்ணா சவராஜ் கோஸ்வாமி தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிர்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச தத்துவம் யாரு அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாரு, முதல்ல ஸ்தாபனா பண்றாரு. ஸோ இந்த பஞ்ச தத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் கதாதர பண்டிதரை பற்றி பேசுறார். அந்த சொல்றாரு, ஏதினே தத்துவ சர்வ ஆராத்திய கர்மாணி கர்மமணி சதுர்த்தா ஏ பக்தி தத்துவ ஆராதக ஜானி அப்படின்னு சொல்றாரு. இந்த பஞ்ச தத்துவத்துல 3 பேர் ஆராதிக்கப்பட வேண்டிய பகவான்கள். யார் யாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு, 2வது நித்யானந்த பிரபு, 3வது அத்வைத பிரபு இல்லையா, அத்வைத ஆச்சாரியர் இல்லை அத்வைத பிரபு. ஸோ இவர்கள் 3 பேருக்கும் தான் இவங்க 3 பேர் விஷ்ணு தத்துவத்துக்கு வராங்க. அதுல சைத்தன்ய மகாபிரபு என்ன பேர், கௌரங்கத்துல மகாபிரபு அப்படின்ற பேர். மற்ற 2 பேரும் பிரபு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யார் யாரு, நித்யானந்த பிரபு, அதுக்கப்புறம் அத்வைத பிரபு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்ப நெருங்கிய சகாக்களாக இருந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடியவர்கள். இவங்க 3 பேரும் விஷ்ணு தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் சொல்றாங்க, ஏத்தினே தத்துவ சர்வ ஆராத்திய கரமணி. இந்த 3 பேரை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க, இந்த 3 தத்துவத்தை. அதுக்கப்புறம் சொல்றாரு, சதுர்த்தா ஏ பக்த தத்துவ ஆராதக ஜானி அப்படின்னு சொல்றாரு. 4வது வரக்கூடிய யாரு, பக்த தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் அது, ஸ்ரீ கதாதர பண்டிதர். இந்த கதாதர பண்டிதரும் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா ஆராதனை செய்ய வேண்டிய 2 பேர், 2 தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று ஆராத்திய பகவான், இன்னொன்று ஆராதனை செய்யக்கூடிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரை வணங்கணும். யார் வணங்கணும், இந்த 2 பேர் வணங்கணும். யார் 2 பேர் வணங்கணும், 3 பேர் வணங்கத்தக்க 3 பேர் யாரு, மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர். இவங்க 3 பேரும் வணங்கத்தக்கவர்கள். யார் இவங்க 3 பேர் வணங்கணும், 2 பேர் வணங்கணும். யார் யாரு, கதாதர பண்டிதரும் ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸோ இதுல சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் ராதாகிருஷ்ணருடைய ஒரு தத்துவமாக சொல்லப்படுது. நித்யானந்த பிரபு அப்படின்றவர் பலராமுடைய தத்துவமாக சொல்லப்படுது. அத்வைத ஆச்சாரியர் அப்படின்றவர் சதாசிவ அவதாரம் இல்லைன்னா மகாவிஷ்ணுடைய ஒரு தத்துவமாக சொல்லப்படுது. 4வது வரக்கூடியது யாரு அப்படின்னா கதாதரர். இவர் என்ன அப்படின்னா சக்தி தத்துவம் சொல்லப்படும், பகவானுடைய சக்தி தத்துவம். பகவானுடைய சக்தி தத்துவம் யாரு, ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா. ஸோ அந்த ராதாரானுடைய தத்துவமாக நம்மளுக்கு கதாதர பண்டிதர் சொல்லப்பட்டார். அது மட்டும் இல்லாம வேறு ஒரு சில புராணங்கள், வேறு ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, லலிதா சக்தியினுடைய தோற்றமும் யாருதான், கதாதர பண்டிதர் சொல்லப்படும். அப்ப 2 பேருடைய அவதாரம் யார் யாரு, ஒன்று ஸ்ரீமதி ராதாராணி, அவரோட சேர்ந்த லலிதா சக்தி. இவங்க 2 பேரும் சேர்ந்த ரூபம் தான் யாரும் சொல்றாங்க, ஸ்ரீ கதாதர பண்டிதர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5வது வருது யாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு அப்படின்னா ஒரு ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஆத்மாவுடைய நாரத முனிவருடைய அவதாரம் இல்லையா. ஸோ அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பகவானை வழிபடக்கூடியவர்களா இருக்காங்க. யார் யாரு, ஒன்று சக்தி தத்துவமா இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணியா இருக்கக்கூடிய கதாதர பண்டிதரும், 5வது இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம், அதாவது நாரதர் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவமாக சொல்லக்கூடிய ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் அந்த 3 பிரபுக்களை வணங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்மளுக்கு இங்க கிருஷ்ணா சவராஜ் கோஸ்வாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, கதாதர பண்டிதாதி பிரபுர சக்தி அவதார அந்தரங்க பக்தி கரே கங்கன என்கார அப்படின்னு சொல்றாரு. கதாதர பண்டிதர் யார் அப்படின்னா சக்தி தத்துவம், பகவானுடைய அந்தரங்க சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்கு. என்ன சக்திகள் இருக்கு, அந்தரங்க, பகிரங்க, ததஸ்த, 3 சக்திகள் இருக்கு. ஸோ அதுல அந்தரங்க சக்தி யாரு அப்படின்னா கதாதர பண்டிதர் அப்படின்னு விஷயம் சொல்றாரு. ஸோ அதுல சொல்லும் போது கதாதர பண்டிதாதி பிரபுர நிஜ சக்தி தான் சமர சரணே மர சஹஸ்ர பிரணீதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த கதாதர பண்டிதருக்கு என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள் சொல்றேன்.
சரி, இவங்க 5 பேர் எதுக்காக வந்திருக்காங்க? இங்கே இந்த பஞ்ச தத்துவங்களும் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்காங்க? அவ்வளோ நல்ல இடமா என்னது? டூருக்கு போயிட்டு வர மாதிரி இடமா என்னது? நிறைய பேர் இப்போ டூர் போயிட்டு வராங்க. இப்போ தான் பார்க்குறேன் நான், நிறைய லீவ் முடிச்சு தான் டூருக்கு போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸில் யாரும் டூருக்கு போகவே இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு இப்போ எல்லாரும் ஸ்கூல் லீவ் போட்டு டூருக்கு போகிறாங்க. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பம் தானே, ஒன்றும் பிரச்சனை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஸ்கூல் லீவ் போட்டலாம். அதே போல் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சது, அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்றதால இப்போ டூருக்கு போகிறாங்க. ஸோ அப்படி டூருக்கு போகும்போது எல்லாரும் எப்படி இடத்த டூர் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட இடத்த டூர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல இடமா சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. உகாண்டாவுக்கு போக மாட்டாங்க. உகாண்டாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வெறும் களிமண்ணை சப்பாத்தி மாதிரி ஒரு தட்டி கொடுப்பாங்க, வடகை மாதிரி சாப்பிட்டுட்டு வேண்டியதான். யாரும் அங்கே போக மாட்டாங்க. ரொம்ப நல்ல இடத்த சூஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. ஆனால் இவங்க 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த உலகத்தை சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. என்ன காரணம்? இந்த உலகத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன சொல்லும் போது, ये सब लजने प्रभुर नित्य विहार, ये सब लने प्रभु रे कीर्तन प्रचार, यान सबे लान करण प्रेम आस्वादने, यान सब लने धन करे प्रेम धन. சொல்லிட்டு சைத்தன்ய நம்மளுக்கு கிருஷ்ணா சர்வன் கோஸ்வாமி சொல்றார், 5 பேரும் வரதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஜூஸ் ஸ்டால் ஓபன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஜூஸ் ஸ்டால் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஜூஸ் தெரியும் இல்லையா, என்ன ஜூஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அங்கே கரும்பு ஜூஸ் இல்லையா. கரும்பு ஜூஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆட்டி 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 ஜூஸ் நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க. குடிக்கிறதுக்கு ஆளே இல்லையா. ஏன்னா எல்லாரும் குடிச்செல்லாம் உருண்டுட்டு இருக்காங்க. ஜூஸ் அதிகம் குடிச்சா என்ன ஆகும்? அதுவும் கரும்பு ஜூஸ் அதிகம் குடிச்சா என்ன ஆகும்? நல்லா மயக்கம் வந்துடும் இல்லையா, நல்லா தூக்கம் வரும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு நிறைய ஜூஸை கொடுத்துட்டு எல்லாம் உருண்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணா 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 எல்லாரும் கோலக்கொண்டாங்க உருண்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க அப்படின்னா முடியல கிருஷ்ணா, எல்லாம் முடியல கிருஷ்ணா, எல்லாரும் வயிற்ற குடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா இவ்வளோ ஜூஸ் நம்ம பாட்டுக்கும் ஆட்டி ஆட்டி வச்சுட்டு இருக்கோம், கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, எங்கடா கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜூஸ் எல்லாம் விற்கிறதுக்கு இடம் வேணும். எங்கே போய் விற்கிறது? எங்கே தாகமாக உட்காந்துருக்காங்க அங்கே தான் விற்க முடியும் இல்லையா. ஸோ தாகமாக எங்கடா உட்காந்துருக்காங்க, நம்மளா உட்காந்துருக்கோம். எல்லாம் என்ன பண்ணுறோம், ஆயிரம் ஆன்னு பார்த்துருக்கோம், எங்கேயாவது சந்தோஷம் வருமா, எங்கேயாவது ஜூஸ் கிடைச்சிருமா அப்படின்னு இல்லையா. ஸோ இந்த உலகத்தில் நம்முடைய சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப வெயில் வந்து பங்குனி மாதம் வெயில். என்ன பண்ணுறோன்னா திருச்சியில் நாங்கள் ஸ்ரீரங்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா கூட தானே பார்க்குறதுக்காக போகிறோம். அப்பா கூட தானே பார்க்கணும் அப்படின்னு நடுவில் வந்து இறங்கி தான் போகணும். தாவல் இறங்கி போகணும். அங்கே ஃபுல்லாக மண் இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர் வெறும் மணலாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது, சுற்றி பார்த்தா எதுவுமே தெரியாது. அந்த மணலில் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும். செப்பல்லாம் போயிடுவோம் இல்லையா, நம்ம வேறு அடிக்கடி ரொம்ப ஆர்வக்கொள்ளாத செப்பல்லாம் போயிடும். என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் நடக்கிறோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண மதுக்கதாக ஆகமா பாயினோ நித்ய ஸ்தாம் திதிக்ஷ பாரத கிருஷ்ண சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் தாங்கிக்கணும், சபீச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், செருப்பெல்லாம் நடந்து போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நடந்து போகிறோம், தபஸ்யா போயிட்டு இருக்கோம். அப்புறம் போக 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 ஓட ஆரம்பிச்சு கிடுக்கிட்டு ஓடுறோம் இல்லையா. எங்கடா இங்கே நிலம் கிடைக்குமான்ட்டு ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். நிலம் கிடைக்கவே இல்லை. இதில் வேறு தாகம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ தாகம் சாந்தியும் கிடைக்கல அவனுக்கு. ஓட அவனுக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒருத்தங்க கூப்பிட்டு நிலம்லாம் கொடுக்க முடியாது, தண்ணி வேணால் கொடுக்குறாங்க சொல்ல, தண்ணியால் குடு சாமி அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன இன்ஃபில்லர் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்து ஒரு சொட்டு தண்ணியை விடுறாரு, நம்ம கழுத்தில் தொண்டையில் விடுறாரு. இல்லையா, இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த ஒரு சொட்டு தண்ணிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறது. நாம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இதில் புழிஞ்சி எடுத்தாலும் இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷம் என்னது, வெறும் ஒரு சொட்டு சந்தோஷம் தான். அந்த ஒரு சொட்டு சந்தோஷம் கூட இல்லை அப்படின்னு தான் ஒரு சில சமயம் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷம் சொல்லும் போது ஸ்ரீல பிரபுபாத் வந்து அடிக்கடி உதாரணம் சொல்லுவார். என்ன உதாரணம் சொல்லுவார் அப்படின்னா, அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து கைதிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி தான். என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து கடலை கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் நடுக்கடலை கொண்டு போயிட்டு உள்ள அவனை முக்கிடுவாங்க. முக்கிட்டாங்க அப்படின்னா 10, 20, 30 செகண்ட் எண்ணிட்டே இருப்பாங்க. இந்த உயிர் போக போகுது அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மேலே கொடுப்பான். அவன் மேலே வருவான் அப்படின்னு ஒரு மூச்சு இழுத்து விடுவான். மூச்சு விட்டுட்டியா, விட்ட உடனே மறுபடியும் அழுத்து, மறுபடியும் என்னவா 10, 20, 30 உயிர் போக போகுது, மறுபடியும் மேட்ச் வேலை எடுத்து மறுபடியும் உள்ள அழுத்து இல்லையா. ஸோ இது போல மாயோட பண்ணிட்டு என்ன பண்ணுறான், போக போகுது முடியாது வெளில கொஞ்சம் மாய ரிலாக்ஸ் கொடுக்குது. அப்பா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அடுத்த பிரச்சனை இல்லையா. ஸோ அப்படி இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் எங்க ஆனந்தம் சொல்லி ஓடிட்டு இருக்காங்களா, அதுக்கான திறவுகள் அங்கே வச்சிருக்காங்க.
அது வந்து கிருஷ்ணர் கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவர்கிட்ட சரியான சாவி கிடைக்கல. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் சாவி கொடுக்கல, சாவி ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கும் திறமை இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, 5 பேரை வந்து அந்த சாவியெல்லாம் இனிமேல் உடச்சி இனிமேல் நம்ம கிளாஸ் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணலாம், உடச்சி விட்டுடலாம். எப்படி ஒரு பெரிய தண்ணீர் தண்ணி வந்து அடிச்சுன்னா என்ன பண்ணும், அது பார்க்கவே பார்க்காது. இது வந்து நல்ல இடமா கெட்ட இடமான்னு பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடும். அது போல என்ன பண்றாங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்திர விசாரம் பண்ணவே கிடையாது. இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, இவன் நல்லவனா கெட்டவனா பாப்பியா புண்ணியஸ்தனா இவன் பக்தன் இல்லையா பார்க்கறதே கிடையாது. என்ன பண்றாரு, பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டா அப்படியே கடை ஓடி வரதா. ஸோ இந்த பெரிய சமுத்திரமாகிய கிருஷ்ண பிரேமை அப்படின்ற இந்த ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்குறத என்ன பண்ணுறாங்க, 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு யார் அப்படின்னா இந்த கதாதர பண்டிதர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கதாதர பண்டிதரை பற்றி தான் கேட்க போகிறோம். நம்ம நிறைய விஷயம் கேட்டிருக்க மாட்டோம், பொதுவாக நம்ம கதாதர பண்டிதரை பற்றி அதிகம் கேட்டிருக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி அவரை மட்டும் என்ன பண்ணலாம், கேட்க முயற்சி பண்ணலாம். ஸோ கதாதர பண்டிதர் வந்து 1486 வருஷம் வந்து சத்தகிராம் அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறார். ஸோ அவருடைய தந்தையாருடைய பெயர் வந்து மாதவ மிஸ்ரன், அவருடைய தாயாருடைய பெயர் வந்து ரத்னாவதி தேவி. இவங்க 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறாங்க. இவங்க வந்து பிறந்தது வந்து சத்தகிராம் அப்படின்னு இடமா இருந்தாலும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க வந்து மாயாப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா மாயாப்பூர் அப்படின்ற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு அப்படின்னா வித்தியார்த்திகள் படிக்கக்கூடிய இடமா இருந்தது. இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பசங்க ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் எங்கே போயிடுறோம், உடனே சேலம் நாமக்கல் போயிடுறோம் இல்லையா, ஏன்னா அங்கே தான் ஸ்கூல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், உடனே 10th 12th படிக்கணும்னா அங்கே ஜெயில் இருக்குது எல்லாருக்கும். எப்படி வந்து தீஹார் ஜெயில் இருக்கோ கைதிகளுக்கெல்லாம், அது போல் 11th 12th ஒரு ஜெயில் அப்படின்னு எங்கே இருக்குது, எல்லாமே சேலம் நாமக்கல் அந்த ஏரியாவில் இருக்குது. கொண்டு போய் என்ன பண்ணலாம், நீங்களே அவங்கள கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து ஜெயிலில் தள்ளி விட்டு வந்துடலாம். ஸோ அப்படி இன்னைக்கு வந்து வித்தியார்த்திகள்லாம் படிக்கக்கூடிய இடமா இருக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து நீங்கள் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போகணும், மெயினாக நீங்கள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் போகலாம் இல்லைன்னா சென்னை போகலாம், இதெல்லாம் காலேஜ் நிறைய இருக்கக்கூடிய இடம். ஸோ அது போல் இந்தியாவுக்கு அதிகமாக சாஸ்திரம் படிக்கக்கூடிய இடமா என்ன இருக்குது அப்படின்னா நவதீபம் இருந்தது. அன்றைக்கி நவதீபம் அப்படின்ற ஒரு இடத்துல எப்படி இருந்தது, சாஸ்திரத்தை அதிகமாக படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பௌத்த மதமும் ஜெயின மதமும் இந்தியாவில் தலை தூக்கி ஆடிட்டு இருந்தது. அந்த பௌத்த மதத்தினாலும் ஜெயின மதத்தில் என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரத்தை எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா பௌத்த மதத்தினுடைய முக்கியமான தத்துவமே என்னது, சாஸ்திரங்களை புறக்கணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி பௌத்த மதம் ஜெயின மதம் அதிகமாகக்கூடிய சமயத்தில் சாஸ்திரத்தை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, சாஸ்திரத்தை எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் சாஸ்திரத்தை படிக்கிறதுல அவ்வளோ முன்னிப்பு காட்டினாங்க. அது என்னது, நவதீபம் அப்படின்ற 9 தீவுகள் கொண்டோடைய அந்த இடத்துல சாஸ்திரத்தை நிறைய படிச்சுக்கிட்டாங்க. அதில் தான் யார் தோன்றினாங்க, சைத்தன்ய மகாபிரபு தான் வந்தார் இல்லையா. ஸோ அங்கே தான் இந்த கதாதர பண்டிதர் தோன்றுகிறார். அங்கே தான் அவரும் வந்து படிக்க வரார். அவர் படிக்கிறதுக்காக வராங்க. படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஊர் விட்டு ஊர் வராங்க. நீங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஊர் விட்டு ஊர் போகிறது விட்டு வந்துருக்கா இல்லையா. இந்த ஒரு அண்ணி கன்னியாகுமரி இல்லைங்களா, கன்னியாகுமரியில் வந்துருக்காங்க இல்லையா. நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஸ்கூல் ஜேபிஎஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ண பின்னாடி நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஊர்லேருந்து வராங்க. ஏன்னா கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். படிக்கணும் அப்படின்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இங்கே என்ன பண்ணுறாங்க, கதாதர பண்டிதர் படிக்கிறதுக்காக வந்து சேர்ந்துக்கிறாங்க. வந்து சேர்ந்த பின்னாடி கதாதர பண்டிதர் வந்து எதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நியாய சாஸ்திரத்தில் ரொம்ப ஃபேமஸ். கௌதம மகரிஷியை கொடுத்த தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. லாஜிக்கல் டிபேட், சவால் விட்டு அவன் என்ன பண்ணுறது, தோற்கடிக்கிறது, வாதம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். ஸோ ஆனால் இந்த கதாதர பண்டிதருடைய அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, யார் பேர் சொன்னாங்க, ரத்னாவதியா. ஸோ அந்த அம்மாவும் சச்சி மாதாவும் 2 பேரும் ரொம்ப அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கிறனால கதாதர பண்டிதர் நிமாய பண்டிதரை விட ரொம்ப சின்ன பையன்தான். அதனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸாக எடுக்க விட மாட்டார் இவர் நிமா இருப்பார் இல்லையா. பயங்கரமான கிண்டல் கேலி இவருக்கு அதிகம். ஸோ என்ன பண்ணுவாருன்னா, இவரை பிடிச்சி கதாதரை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன பண்ணுவார், கேள்வி கேட்டே இருப்பார். அந்த கேள்வினால அவரால் பதில் சொல்ல முடியாமல் குடுகுடு ஓடி போயிடுவார்.
அதனால் நிமாய் பண்டிதரை பார்த்தா என்ன பண்ணுவார், கதாதர் வந்து குடும்பம் ஓடி போயிடுவாரா, அப்படி தான் சுச்சுவேஷன் அவங்க பேர் இருந்துருக்கு. ஸோ என்ன ஆகுது, இப்படி இருக்கும்போது கதாதர பண்டிதர் வந்து ஒரு முறை அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ண பக்தி இல்லாமல் இப்படி வெறும் பக்கத்தை பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்படும் போது அப்போ நிமாய் பண்டிதர் சொல்றார், கதாதரா நீ கவலைப்படாத, ஒரு நாள் எப்படி ஆக போறேன், நான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த வைஷ்ணவனா மாற போறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரம்மா உள்பட சிவன் உள்பட என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை பார்க்க வருவாங்க, என்னுடைய காலில் விழுவாங்க. அந்த நாள் ரொம்ப தூரம் கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அப்பப்போ அவரை தேய்த்து விடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுறார், இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கயைக்கு போயிட்டு வரார். தன்னுடைய தந்தைக்கு பிண்டம் சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக கயைக்கு போயிட்டு வர்றார். போயிட்டு வரத்துக்குள்ளார என்ன நடக்குது, இந்த இடத்துல ஈஸ்வரபுரி வந்து இங்கே வராரு, பார்க்க வராரு இவங்களை. ஸோ ஈஸ்வரபுரி பார்க்க வரும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு முதல் முறையாக ஈஸ்வரபுரியை மீட் பண்ணுறார். அதே சமயத்தில் கதாதர பண்டிதர் என்ன பண்ணுறாரு, முதல் முறையாக ஈஸ்வரபுரியை மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணும்போது ஈஸ்வரபுரி என்ன பண்ணுறாரு, கதாதர பண்டிதருக்கு கிருஷ்ணலீலை புஸ்தகத்தை கொடுக்குறாரு. இந்த புஸ்தகத்தை படிப்பா அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுவார், அவர் கிருஷ்ணலீலை புஸ்தகத்தை நிறைய படிப்பார். கிருஷ்ணலீலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவார் கதாதர பண்டிதர். ஆனால் நிமாய் பண்டிதருக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, நிமாய் பண்டிதர் வந்து ஈஸ்வரபுரி மேலே கொஞ்சம் மரியாதை இருக்குது. அந்த மரியாதையினால என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொஞ்சம் புண்ணியம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கயையில் போகும்போது என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரபுரி வந்து நிமாய் பண்டிதருக்கு தீட்சை கொடுக்குறாரு. என்ன தீட்சை கொடுக்குறார், ஹரே கிருஷ்ண மந்திரம் தீட்சை கொடுக்குறாரு, ஹரிநாம தீட்சை கொடுக்குறாரு. இந்த ஹரிநாம தீட்சை வாங்கின உடனே சைத்தன்ய மகாபிரபுடைய வாய் என்ன ஆயிடுச்சு, இந்த மந்திரம் போய் கொட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவர் என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு, இந்த மந்திரத்தை எப்படியாவது வாயிலேருந்து வெளில கொட்டிடலாம், உள்ளாட விரலை விட்டு என்ன பண்ணுறாரு, வாந்தியில் எடுத்து பார்க்குறாரு, எப்படியா இந்த மந்திரம் வாய் விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு மந்திரம் வாய் விட்டு போகிற மாதிரி தெரியும். எம்பாத்தாலும் இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் திடீர்னு குதிக்கிறார், திடீர்னு அழுகிறார், திடீர்னு கீழே விழுந்து புரள்கிறார், திடீர்னு சிரிக்கிறார். அப்படி பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நான் திடீர்னு இப்படி ஆயிட்டனே, பைத்தியக்காரன் ஆகிட்டனே, இவர் என்ன மந்திரம் கொடுத்தாருங்க சாமி தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, போய் ஈஸ்வரபுரி கிட்ட கேட்குறாரு, சுவாமி நீங்கள் ஏதோ ஒரு மந்திரம் கொடுத்தீங்க, அந்த மந்திரம் என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன பைத்தியக்காரனாக மாற்றிருச்சு, மந்திரம் வாய் விட்டு போக மாட்டேங்குது, ஏதாவது கொஞ்சம் பரிகாரம் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பரிகாரமே கிடையாதுப்பா, ஏன்னா பிடிச்சது பெரிய கிரகம் பிடிச்சிருக்கு. இந்த உலகத்தில் 9 கிரகம் இருக்குது இல்லையா, 9 கிரகம் பிடிச்சா அவனை ஆட்டு ஆடிடும். ஆனால் 10வது ஒரு கிரகம் இருக்கான். அந்த கிரகம் யாரு அப்படின்னா கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத மகாராஜன் சொல்லுவோம். உங்களுக்கு பாகவதம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நரசிம்மலையில் எப்போ சொல்லிட்டு இருக்கோம், கிருஷ்ணர்ன்ற ஒரு கிரகம் இருக்கான். அந்த ஒரு கிரகம் பிடிச்சிருச்சு, அந்த ஒரு பூதம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பூதத்துக்கு அதுக்கப்புறம் எந்த வேப்பலை அடித்தாலும் கிடையாது, எந்த தாய்த்து கட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பூதம் பிடிச்சதான். இதே போல சீத்தையும் சொல்லுவார். சீத்தை வந்து ராமர் வந்து சொல்லுவார், நான் அவனை விட்டுட்டு போக போகிறேன், காட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். எங்கள் அப்பாவை ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம், ஜாமாதானே யாரு, மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் என் வாழ்க்கையில் வந்த 10வது கிரகம். 9 கிரகம் படுத்த பாட காட்டிலும் பெரிய பாடு யார் படுத்துவாங்களா, மாப்பிள்ளை படுத்துவாங்களா அந்த காலத்தில் மாமியார் வீட்டுக்கு வரும்போது. அதுபோல் நீ வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கலான்னு சீட்டு சொல்லுவோம். எனவே இதெல்லாம் வந்து நிறைய அலங்காரமான விஷயம் நம்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இங்கே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்த பின்னாடி மந்திரத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கார். ஈஸ்வரப்படி சொல்கிறார், உனக்கு இப்போ மந்திரம் என்ன பண்ணுது சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சது, நீ இப்படியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்தவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணுறாரு, பகலாக கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணனுடைய நாமத்தோடைய வாயிலேருந்து வேறு எந்த மந்திரம் வெளில வரமாட்டேங்குது. அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார், வியாக்கரணம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் பசங்களுக்கு. ஸ்கூலில் உட்கார வச்சு கிராமர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பசங்கள்லாம் உட்காந்து கிராமர் படிக்கலாம் அப்படின்னு உட்கார. இவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பசங்களாம் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு நம்ம வாத்தியாருக்கு, நல்லா தான் இருந்தார், ஊருக்கு போயிட்டு இருந்திருந்து குழந்தை போயிட்டாரு, சாமி பாடம் சொல்லி கொடுங்க சாமி. அவர் பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, ஹரி 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 அப்படின்றாரு. பாடம் சொல்லி கொடுங்கன்னா என்னமோ புதுசாக பஜனை பாடிட்டு இருக்காரு. இது
நான் இந்த பஜனை கேட்கறது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாமி இருக்கார், அவர்கிட்ட பஜனை கற்றுருக்கேன், இவ்வளோ தான் ஏன் வந்திருக்கேன், நிமாய் பண்டிதர் பேர் வச்சுருக்கீங்க நீங்கள், தான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ நிமாய் பண்டிதர் சொல்லிட்டார், இனிமேல் என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா இத்தனை நாளாக என்னுடைய நாக்கு வந்து ஒரு ஒரு வேஷியை போல் என்ன பண்ணிட்டு இருந்தது, கண்ட விஷயங்களை பேசிட்டு இருந்தது. இனிமேல் என்னோட நாக்கு எப்படி போயிடுது, ஒரு பத்திவர்த்தையை போல மாறிடுச்சு. பத்திவர்த்தை என்ன பண்ணுவா, அவருடைய கணவனுக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவா, மற்ற யாருக்கும் சேவை பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் விதுரரும் பேசுவார். ஸ்ரீமத் பாகவத்தில் பேசும்பொழுது விதுரர் மைத்ரேயர் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மைத்ரேயர் சொல்லுவார், விதுரா நீ கேள்வியெல்லாம் கேட்குற, என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார், உன் வீட்டில் உட்காந்து பாலப்பழம் தோலை சாப்பிடுற போயிருக்காரு இல்லையா, நீ எவ்வளோ பெரிய பக்தன் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன், என்னுடைய நாக்கை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கிருஷ்ணோட சேவையை உபயோகப்படுத்த போகிறேன். ஏன்னா நாக்கு இதே விஷயம் தான் சொல்லுவார். என்னுடைய நாக்கானது ஒரு வேஷியை போல கண்ட விஷயங்களை பேசிகிட்டு இருந்தது, இப்போ என்ன பண்ண போகுது, இனிமேல் கிருஷ்ணரை மட்டும் பேச போகுது, அதனால என்னுடைய நாக்கு ரொம்ப பாக்கியம் அடைய போகுது அப்படின்ற விஷயத்தை அவரும் சொல்லுவார். அதே போல் இங்கே வந்து இவங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இனிமேல் என்னுடைய நாக்கு என்ன பண்ணாது, ஹரிநாமத்தை தவிர வேறு எதுவும் பேசாது, நீங்கள் வேற ஒரு டீச்சரை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அல்லும் பகலும் கிருஷ்ணோட பேர் சொல்லிட்டே இருக்கார். அப்போ இந்த கதாதர பண்டிதர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் பூ பறிக்கிறதுக்காக போகிறார், தன்னுடைய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூ பறிக்க போகிறார். அப்போ அங்கேருந்து ஓடி வரார், முகுந்தத்தில் ஓடி வரார். கதாதரா உனக்கு தெரியும், விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன ஆச்சு, நம்ம இத்தனை நாள் கனவு கண்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சைத்தன்ய மகாபிரபு நிமாய், அந்த நிமாய் இப்போ என்ன ஆயிட்டா, முழுவதுமாக மாறிட்டான்ப்பா அப்படின்றார். என்ன மாறிட்டான், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா 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 அல்லும் பாலும் கிருஷ்ணோட அவன் சொல்லிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ ஒரு உபன்யாசம் ஆரம்பிச்சிருக்காரு. சுக்லாம்பர பிரம்மச்சாரி அப்படின்ற ஒரு வீட்டில் உபன்யாசம் ஆரம்பிச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் வந்து கிருஷ்ணரை பற்றி பேச போகிறாரா, நாங்களும் அங்கே தான் போகிறோம், நீ வா சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ கதாதரர் சொல்கிறாரு, என்னை கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், வந்துடுறேன். நிமாய் பண்டிதர் வந்து கிருஷ்ணோட பேரை சொல்கிறாருன்னா நான் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருவேன், நான் பேர் கூப்பிடலாம் பரவாயில்ல வந்துடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரெண்டு ஓடுறார். போகும்போது அங்கே பார்த்தோன்னா நிமாய் பண்டிதர் என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டையாடில் வெளியே இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரை பற்றி விஷயங்களை பேசிகிட்டு இருக்கார், கிருஷ்ணோட நாமம் சொல்லிட்டு இருக்கார். சொல்ல 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 அவருக்கு ஆனந்தம் அவளால் தாங்க முடியல. கிருஷ்ணோட பேரை சொல்லும் போது என்ன பண்ணுறார், திடீர்னு குதிக்கிறார், திடீர்னு அழுகிறார், திடீர்னு அவங்க கண்கள்லேருந்து தண்ணி முன்னாடி வந்து பீச்சி அடிக்குது. முன்னாடி இருக்கவங்கலாம் வந்து பைப்புலேருந்து தண்ணி வந்தால் எப்படி முன்னாடி இருக்கவங்க உடம்பெல்லாம் வந்து நினச்சி போயிருமோ அதை போல் நினச்சி போக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கவங்களும் ஒன்றும் புரியல. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு கிருஷ்ணா கிருஷ்ணன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கீழே உருண்டு பெறல ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ண ரசத்தில் எல்லாரும் மூழ்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை பார்த்த உடனே கதாதரர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வரல, ஏன்னா கூப்பிடாம வெளியில் வர முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுறாரு, அவங்க சுக்லாம்பர பிரம்மச்சாரியோட வீட்டில் உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கார். சைத்தன்ய நிமாய் பண்டிதர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்துட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். அவர் உள்ள உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணன் நினச்சி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்குறார், வெளிலேருந்து கேட்குறார், ஏய் உள்ளேருந்து என்ன சத்தம் வருது, உள்ளே யார் அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுக்லாம்பர பிரம்மச்சாரி கேட்குறார். அப்போ உள்ளேருந்து அவர் சொல்கிறார், உங்களுடைய கதா தான் அழுதுட்டு இருக்கார், உங்களுடைய கதாதர் தான் அழுதுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அப்போ நிமாய் பண்டிதர் சொல்கிறார், ஏய் கதாதரா, நீ ரொம்ப பெரிய பாக்கியசாலிடா. ஏன்னா நீ எப்படி இருக்க, சின்ன வயசுலேருந்து என்ன பண்ண, பகவானுடைய பக்தா. நான் எவ்வளோ பெரிய பாப்பியாக இருந்தேன் அப்படின்னா இத்தனை நாள் இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை விட்டுட்டேன் நான். உன்னால எனக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வெளில கதாதரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாரா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நித்யானந்த பிரபு சேர்றதுக்கு முன்னாடி அவருடைய பார்ட்னர் யார் தான், கதாதரர். அதனால இன்னைக்கும் கௌர கதாதர அப்படின்ற விக்கிரகத்தை நீங்கள் பார்த்தா மாயாப்பூர் நிறைய இடத்துல வழிபடுவாங்க. கௌர கதாதர் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற விக்கிரகமாக வழிபடப்பட்டது கௌரி சம்பிரதாயம். ஸோ அப்படி கதாதர பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்ப நெருங்கிய ஒரு சகாவாக இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் என்ன ஆகுது, சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் வாங்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணும்போது கதாதர பண்டிதர் சொல்கிறார், நீ சன்னியாசம் வாங்கக்கூடாது, நீ கிரகஸ்தனாகவே இரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நான் சன்னியாசம் எடுத்துக்கல அப்படின்னா மக்கள் யாரும் என்ன பண்ணுறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. இவன் என்ன பையன், சின்ன பையன் தானே, இவன் கிரகஸ்தா தானே, இவன்கிட்ட என்ன போய் கேட்க வேண்டியது இருக்குது. அவன் எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும், எவ்வளோ சாஸ்திர விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அன்றைக்கி என்ன தேவைப்பட்டது, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது தேவைப்படுது. அதனால் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நான் சன்னியாசம் எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும்
என்ன நமஸ்காரம் பண்ணுவாங்க, எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் பேசுறத கேட்பாங்க. அதனால நான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ல நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன் சொல்லிட்டு சன்னியாசம் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அப்போ கதாதர் சொல்கிறார், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, ஒரு முறை கதாதர பண்டிதர் என்ன பண்ணுறார், போய் நிமாய பண்டிதரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறார். தாம்பூலத்தை கொண்டு போகிறார், நிமாய பண்டிதர் கொடுக்குறது தாம்பூலம் கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது உள்ள நிமாய பண்டிதர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார், ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்போ கதாதரை போய் கேட்குறார், நிமா ஏன் அழுதுட்டு இருக்காரு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், கதாதரா நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்க போகிறேன், என்னுடைய ஷியாமசுந்தரம் நான் எப்போ பார்க்க போகிறேன், எப்போ நான் மறுபடியும் என்னுடைய யமுனையை பார்க்க போகிறேன், எப்போ என்னுடைய கோவர்தத்தை பார்க்க போகிறேன், என் ஷியாமசுந்தரம் எனக்கு எப்போ மறுபடியும் கிடைப்பாருன்னு சொல்லிட்டு ஷியாமசுந்தரா 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 அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த கதாதருக்கு தாங்கலை, இப்போ நிமாய் அழுகிறத பார்த்து தாங்கலையே. அப்போ கதாதர் சொல்கிறார், ஷியாமசுந்தர் வேறு எங்கேயும் இல்லைப்பா, எங்கே இருக்காரு, உடைய இதயத்திலே தான் இருக்காரு, இதயத்தில் தான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு, இதயத்தை கிழிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய நகத்தினால இதயத்தை போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டார். இதயத்தில் கூடிய கிருஷ்ணரை நான் பார்க்கணும், இப்பயே பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இதயத்தை போட்டு கிழிக்க ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சது. இதை பார்த்த கதாதர் பண்டிதர், நிறுத்து நிறுத்து பண்ணாத, அப்படி பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக கிருஷ்ணர் கண்ணுமாடி வருவார், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறார். சாந்தப்படுத்தி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஸ்ரீமத் பாகவத்திலேருந்து நிறைய ஸ்லோகங்களை சொல்கிறார். ஸ்லோகங்களை சொல்ல 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 கொஞ்சமாக அமைதி அடையிறாங்க. யார், நிமாய பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் அமைதி அடைகிறாங்க. இப்போ தூரமாக சச்சி மாதா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கதாதர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா நீ எப்போ என்ன பண்ண, என் பையன் கூடவே, ஏன்னா என் பையன் எப்படி நடந்துப்பான்னு சொல்ல முடியும், திடீர்னு அழுகிறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு பைத்தியம் மாதிரி இருக்கான், ஓடுறான் ஒடிவரான் இல்லையா, இதனால் அவனை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியும், நீ தான் அவனை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் என்ன பண்ண என்றைக்குமே என் பையன் கூடவே இருந்தது அப்படின்னு சத்தியம் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார், நான் போகிறேன் சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டார். இவர் சொல்கிறார், நானும் கூட வருவேன் அப்படின்ட்டார். நீ வராத இங்கேயே இரு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் தாங்களை கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணார், திரும்பி வந்துட்டார் சைத்தன்ய மகாபிரபுடைய இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்த பின்னாடி கதாதர பண்டிதர் என்ன பண்ணுவார், எப்பயும் சைத்தன்ய மகாபிரபு கூடவே இருப்பார். அவர் என்ன பண்ணார், திருதண்ட சன்னியாசம் வழங்கிட்டார். க்ஷேத்திர சன்னியாசம் அப்படின்னு சன்னியாசம் வாங்கிட்டார். கதாதர பண்டிதர் க்ஷேத்திர சன்னியாசி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு க்ஷேத்திர சன்னியாசம் வாங்கிட்டார். க்ஷேத்திர சன்னியாசன் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல இருந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு மொத்தம் இருந்தது எத்தனை வருஷம் சைத்தன்ய மகாபிரபு உலகத்தில், 48 வருஷம் இல்லையா. அந்த 48 வருஷத்தில் முதல் பாதி வருஷம் 24 வருஷம் எங்கே போயிடுச்சு, நீலாச்சல்லே போயிடுச்சு இல்லையா, அதாவது நவதீப்லேயே போயிடுச்சு. மிச்சக்கூடிய 24 வருஷத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு 6 வருஷத்துக்கு என்ன பண்ணார், நிறைய சுற்றுப்பிரயாணத்திலே முடிச்சிட்டார் இல்லையா. அதில் யாத்திரை போகணும் அப்படின்னு இப்போ ரெடி ஆகிருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. ஆசை எங்கே போகலாம், இப்போ விருந்தாவனம் போகணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு கிருஷ்ண பக்தனாக இருந்தால் என்ன பண்ணுமா, அவன் விருந்தாவனத்துக்கு போயே தீரணும், நான் விருந்தாவனம் போகணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறார். விருந்தாவனம் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டுப்பாங்க. ஏன்னா நீ இருக்கக்கூடிய நிலைமையில விருந்தாவனம் போக முடியாது. நீ என்ன பண்ணுற, ஒரு நிமிஷம் ஒரு மாதம் இருக்க மாட்டேங்கிற. சைத்தன்ய மகாபிரபு வந்து அன்னைக்கு குண்டிச்சா இதில் கம்பீரா அப்படின்ற இடத்துல வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. பகல் நேரத்தில் சுற்றிட்டு இருப்பார், வெளியில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். இரவு நேரமான அடைச்சி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அவரால் கிருஷ்ணனுடைய விரகத்தை தாங்க முடியாது. விரகம் தாங்க முடியாது என்ன பண்ணுவார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு செவர் நம்மள மாதிரிலாம் பூசிலாம் இருக்காது, அன்னைக்கு பூச்சி வரலாம் அப்படி செவரெலாம் நீட்டாக பூசி எடுத்துட்டாங்க. செவர் எப்படி இருக்கும், ரொம்ப குத்துலாம் அப்படியே பூசாமல் தான் இருக்கும். அந்த செவரில் தன்னுடைய முகத்தை வச்சு அந்த ரூம் ஃபுல்லாக தேய்ப்பார். முகத்து வந்து ரத்தமாக வடியுமா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே நான் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன், எங்கே என் கிருஷ்ணன் சொல்லி ஓடுவாரா. அப்படி ஒரு உன்னதமான கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பக்தியை பார்த்த உடனே ஒரு பயம், எப்படினா இவரை தனியாக அனுப்புறது, விருந்தாவனத்துக்கு தனியாக அனுப்ப முடியாது, அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. விருந்தாவனத்துக்கு போக வேண்டாம்னு எல்லாம் தடுத்து பார்க்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒத்த காலம் நிற்கிறார், நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது உடனே என்ன பண்ணுறாங்க கதாதர பண்டிதர், நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு. யார் தான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சும்மாவே யாத்திரை போனால் எல்லாரும் நிற்பாங்க, ரெடியாக நிற்பாங்க இல்லையா. இப்போ யாத்திரை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண, உடனே கடகடன்ட்டு எல்லாம் வந்துடும். போன தடவை யாத்திரை போயிருந்தோம் இல்லையா, பாணிகாட்டி யாத்திரை நடந்துச்சு, கோபிச்செட்டிப்பாளையம் யாத்திரை இல்லையா. எல்லாம் மொத்தம் ரைட்டாக கிளம்பலாம் ப்ரோ, ரெடி, 6 மணி நேரம் ட்ராவலிங் நோ ப்ராப்ளம், 6 மணி நேரம் ரிட்டர்ன் ட்ராவலிங் நோ ப்ராப்ளம் இல்லையா. நம்மளுக்கு வந்து உட்காந்து கேட்கணும், கீர்த்தனை பாடணும் இல்லையா, சேவை பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். யாத்திரைனா எல்லாரும் ஓகே ரெடி கிளம்பிடலாம் இல்லையா. ஜூட்
எவ்வளோ நேரம் பரவாயில்ல கிளம்பி. அது போல் அவங்களுக்கு யாத்திரை ரொம்ப பிடிக்குமா, நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரமாசி என்னது நீ என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க? க்ஷேத்திர சன்னியாசினி, ஒவ்வொரு இடத்துல நீ வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. க்ஷேத்திர சன்னியாசம் நரகத்துக்கு போக, நான் என்னோட சன்னியாசம் நரகத்துக்கு போகணும், அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீ போகக்கூடாதுப்பா. ஏன்? உனக்கு இன்னொரு வேலை கொடுத்துருக்கு. என்ன வேலை? தோட்டா கோபிநாத். யார் அது? தோட்டா கோபிநாத். தோட்டா கோபிநாத் இல்லையா? அந்த விக்கிரகத்தை வழிபடணும் அப்படின்ற ஒரு சேவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்துட்டார்ல, கதாதரா வந்துட்டார் இல்லையா? பூரிக்கு வந்த பின்னாடி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சைத்தன்ய மகாபுரம் கதாதரா வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபுரம் சொல்கிறாங்க, இந்த இடத்த நோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க, கையிலே நோண்டுறாரு, கதாதரா நோண்டுறாரு. நோண்ட உடனே உள்ள ஒரு அழகான ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் வெளில வருது. கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்கார், ஷியாமசுந்தரனாக, திரிபங்க லலிதனாக, ரொம்ப அழகான திரும்பியோட ஒரு ரூபம் வெளில வருது. அவர் சொல்கிறார், இவர் தான் கோபிநாதர். என்ன பண்ணீங்க கோபிநாதரை நீங்கள் வழிபடுத்தாங்க, சரி வழிபடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு. அண்ணன் எங்கே என்ன பண்ணார் கதாதர பண்டிதர் அந்த கோபிநாத்துக்கு தோட்டா கோபிநாத், தோட்டத்தில் இருந்து அதனால தோட்டா கோபிநாத் இல்லையா? அந்த கோபிநாத் என்ன பண்ணார், தினசரி வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுவார், அந்த கோயிலை யார் வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த கோயில் யார்ப்பா வழிபடுறது, கோபிநாத்தை யார் வழிபடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோபிநாதரை வழிபடுறதா? உங்களுடைய பாதத்தை பார்க்கறது அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கோபிநாத விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு சமம் இல்லையா? நான் கூட தான் வருவேன், வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லைம்மா நீ வரக்கூடாது, நீ வந்தன்னா என்னால் என்ன பண்ணிட்ட, நீ 2 தர்மத்தை உடைத்த பாவம் எனக்கு வந்துடும், எனக்கு அந்த பாவம் வேண்டாம், நீ வராத சொல்கிறேன். உடனே அந்த காலத்தில் இந்த பிரணய கலகம், பிரணய கோபம் வரும் இல்லையா? அது போல். ஏன்னா இவங்க 2 பேரும் யார் தான்? இவங்க 2 பேரும் அந்தரங்க சக்தி இல்லையா, ராதாராணி இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவமாக செல்லமாக கோச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கோவப்பட்டு சொல்கிறாங்க. சரி சரி, நான் ஒன்றும் உங்க கூட வரமாட்டேன், ஆனால் நான் பூரில் இருக்க போகிறது கிடையாது. என்னை பூரில் தான் இருக்க சொல்கிறேன், நான் பூரில் இருக்க முடியாது. எங்கே போகிறேன்? நான் எங்கே வேணால் போகணும், உனக்கு என்ன? ஏன் அது 2 விஷயம், நீ ஏன் கேட்குறத? எங்கே போகிறேன்? நான் நீராச்சல் போக போகிறேன், எங்கள் அம்மா மறுபடியும் நான் போய் சச்சிமாதாவை பார்க்க போகிறேன், நான் இருக்க மாட்டேன். ஓகாதராகதா போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி கிடுவின்னு எதிர்த்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கட்டாக்கா அப்படின்ற இடம் வரைக்கும் திரும்பி கடற்கடன் போயிட்டார். போன பின்னாடி பின்னாடியே சரி மகாபுரம் போகிறார். போய் அவர் பிடிச்சிட்டார், பிடிச்சி கூட்டார், உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக சொல்கிறார். இந்த பாருப்பா, நீ 2 தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். நீ சொல்கிறது ரொம்ப முக்கியம்தான், எனக்குள்ள வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், என்னால் உன்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. இருந்தாலும் க்ஷேத்திர சன்னியாசம் அப்படின்ற ஒரு தர்மம், நீ ஒரு இடத்துல தான் தங்கிருக்கு. க்ஷேத்திர சன்னியாசம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல தங்கிருக்கு. 2வது அந்த கோபிநாதருக்கு என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும். நீ வேணா யாரும் பூஜை பண்ண முடியாது, தயவு செஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதட்டையும் கொஞ்சம் அன்பாகவும் வந்து பேசுகிறார். பேசணும்னு என்ன பண்ண முடியல, சரி இவர் கதாதர பண்டிதரால் தட்ட முடியும். சரி இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்ல சரி ஒரு வார்த்தை ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடகடன்ட்டு போட் ஏறி கிளம்பி போயிட்டார். அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த அவர்கிட்ட சர்வபௌம பட்டாச்சாரியர் சொல்கிறார், ஒரு கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்றார். கதாதர பண்டிதர் மயங்கி கீழே விழுந்தார், சர்வபௌம பட்டாச்சாரியர் கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் கதை என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன கதை நடந்தது யாருக்கா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன கதை நடந்தது? அவர் விருந்தாவனம் போனார்ல, என்ன கதை நடந்தது? ஸோ விருந்தாவனம் போக முடியல அவரால் இல்லையா? என்ன பண்ண, நித்யானந்தபுரவரை ஏமாற்றி அப்படியே கங்கை வழியாக கூட்டு வந்து விட்டுறார். விட்ட உடனே இவரா புலம்புறார், எங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே கொண்டு விட்டுட்டீங்க, இவன் உங்களுக்கு யாரையும் நம்புறதா கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆக்சுவலாக விருந்தாவனம் போயிட்டு இருந்தார். போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன கல்லானது இந்த பனி பிரதேசத்தில் உருண்டா என்ன ஆகும், அப்படியே பெரிய பெரிய கல்லாக மாறிடும். அது போல சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போறார் அப்படின்னு கேள்விப்பட்ட என்ன ஆயிடுச்சான், எல்லா ஊர்லேயும் மக்கள் எல்லாருமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எங்கடா, நீ எங்கடா போற? நான் சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போறேன், நீ எங்க போற? நானும் விருந்தாவனம் போறேன், அவடா சேர்ந்தே போல. டேய் குப்பா நீ வரலையா, வாடா. டேய் சுப்பா நீ வரல, நீ வா. ராமசாமி நீ வா. கல்சாமி நீ வா. எல்லா சாமி சேர்ந்து போக ஆரம்பிச்சு எல்லாரும் விருந்தாவனத்துக்கு போறோம். எல்லாரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கிளம்புனா எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு மாதிரியா போக போறாங்க, கிருஷ்ணனோட பேர் சொல்லிட்டே போக போறாங்க கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் பக்தி இருந்துச்சு, பக்தி பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மாற ஆரம்பிச்சு. எல்லாரும் விஷயத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொண என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பெரிய கும்பலா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் சனாதன கோஸ்வாமி இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டு சொல்றாரு, எங்க போறீங்க? நான் விருந்தாவனத்துக்கு போறேன். இந்த கூட்டத்தோட நீ கல்யாணத்துக்கு தான் போக முடியும் இல்லையா, விருந்தாவனத்துக்கு தான் போக முடியாது.
ஏன்னா அங்கே கிருஷ்ணரை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏகாந்தமாக பார்க்க போகிறோம். இவ்வளோ கூட்டத்தோடு போயிட்டு இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சாப்பாடு போட்டு இவங்க எல்லாத்தையும் நீங்கள் தூங்குறது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா தர்மசத்திரத்தில், இல்லை நீங்கள் போய் கிருஷ்ணரை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் ஆகிற வேலை கிடையாது. முதல்ல கூட்டத்தை விட்டுருங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டத்தோடய சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பக்தனுடைய குணத்தில் ஒரு குணம் என்ன அப்படின்னா ஏகாக்கி அப்படின்னு ஒரு குணம் இருக்கு, தனிமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுக்கு உத்தவ கீதையில் எனக்கு தான் தெரியும். அந்த ரிஷி என்ன பண்ணாருன்னா ஒரு அவதூத பிராமணன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய இடத்துல போய் நிறைய குருக்கள் கிட்ட நிறைய கற்றுப்பார். அதில் இந்த அவதூத பிராமணன் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறார். போகும்போது ஒரு சின்ன ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண், அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா அந்த கல்யாணம் ஆகாத பெண் ஒரு இளம் பெண், அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வெளில கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வெளில உட்கார வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாத்தையும் இப்போ சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நெல் குத்துரும். ஏன்னா அன்றைக்கி எல்லாமே ஒயிட் பாலிஷ் ரைஸ்லாம் இருக்காது, டீலக்ஸ் பண்ணிலாம் இருக்காது, எல்லாமே வெறும் உண்மையாக தான் இருக்கும் இல்லையா, நெல்லாக தான் இருக்கும். அந்த நெல்லை குத்தி என்ன பண்ண தினசரி சமைச்சு பொங்கி போடணும். என்ன பண்ணுறா, இப்போ நெல்லை குத்த ஆரம்பிக்கிறார். ஜல் 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 குத்துறா. கை நிறைய வளையல் போட்டுட்டு இருந்தாங்க. கை நிறைய வளையல் போட்டுருந்தா குத்தம் போது என்ன ஆகும், கலகலை 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 சத்தம் கேட்குறான். சத்தம் கேட்கும் போது அவங்க யோசிச்சாங்க, இப்படி நம்ம நெல் குத்தமும் சத்தம் கேட்குது, வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க வீட்டில் நெல் குத்த கூட ஆள் கிடையாது, இந்த பொண்ணு தான் சமைக்க, இந்த பொண்ணு தான் என்ன பண்ணுறா நெல் குத்துறா போல இருக்குது, இவங்க வீட்டில் நம்ம சம்மந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சத்தம் வராமல் நெல் குத்துரும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வலையெல்லாம் கழட்டி வச்சிட்டாங்க. எல்லா வலையும் கழட்டி வச்சுட்டு இந்த கையில் 2 வலையும் இந்த கலையில் 2 வலையும் 2 வலையை போட்டு என்ன பண்ணுறா மறுபடியும் நெல் குத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சத்தம் குறைஞ்சிருச்சு, ஆனாலும் சத்தம் கேட்டுருக்கு இல்லையா. இப்போ சல் சல் 2 வலையில் கேட்டு 2 வலையில் என்ன பண்ணுது மோதிமா சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. அதனால் என்ன பண்ண மறுபடியும் அந்த 2 வலையில் ஒவ்வொன்று எடுத்துட்டு ஒரு வலையை மட்டும் கையில் போட்டு குத்த ஆரம்பிக்கிறா. சத்தம் வரவே இல்லை. ஸோ இது போல் தான் நிறைய மக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா கலகலான்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். ஒன்றுமே பக்தி செய்ய முடியாது. சரி நிறைய பேர் இருக்காங்களே ஒன்றும் பண்ண முடியல, 2 பேராக போகலாமா அப்படின்னா 2 பேர் சேர்ந்தா என்ன ஆகிடும், தொண சத்தம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், இந்த 2 பக்தர்களாக சேர்ந்து உட்காந்துருப்பாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் தொண பேசி என்னதான் பேசுவாங்களே தெரியல, தொண பேசிகிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு வந்தாலும் பேச்சு, வீட்டுக்கு போனாலும் பேச்சு, ட்ரெயினில் போனாலும் பேச்சு, விருந்தாவனம் மாயாப்படி எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அதனால அந்த அந்த விஷயம் அந்த இவர் சொல்லுவார், அந்த பெண்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் எப்படி இருக்கணும், தனித்தனி வளையல் போல் இருக்கணும். அதுபோல் ஆன்மீகத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில சமயம் நாமளே தனிமைப்படுத்திக்க வேண்டியது முக்கியம். எல்லா இடத்துலையும் கும்பலாகவே போயிட்டே இருக்கார். கொஞ்சம் என்ன பண்ண, நம்ம ஜபம் செய்யும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், தனித்தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தப்பான விஷயம். நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் என்ன பண்ணணும், நம்மளுக்காக ஒதுக்கணும். கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்டிவாக இருக்கும். இன்ட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும். தூங்கிடாதீங்க. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம உண்மையில் பக்தி தான் செஞ்சுட்டு இருக்கோமா, நம்ம செய்யக்கூடிய பக்தி யாருக்காக செஞ்சுட்டு இருக்கோம், நமக்காக செய்கிறோமா, இல்லை கிருஷ்ணருக்காக செய்கிறோமா, பக்தர்களை நம்ம குருவை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறோமா, நம்ம பேர் புகழுக்காக செய்கிறோமா, உண்மையில் நம்ம செய்கிறது பக்தி தானா, நமக்கு இதனால சந்தோஷம் கிடைக்குதா, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னுடைய மனசில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா, ஏதாவது குணங்கள் வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணு, கொஞ்சமாக உட்காந்து யோசிச்சு பார்க்காம நம்ம பாடி செஞ்சுருந்தோம் அப்படின்னா மெஷின் மாதிரி இருக்கணும், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ அப்போ எதுக்காக இந்த கதை சொன்னவங்களுக்கு ஏகாக்கி அப்படின்றது சைத்தன்ய மகாபிரபு கும்பலாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதனால் அந்த சைத்தன்ய மகாபிரபு நிறுத்தி வச்சுட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறார், நான் பிருந்தாவனம் போக முடியல. ஏன் போக முடியல தெரியுமா, ஏன்னா கதாதர பண்டிதர் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன். கதாதர பண்டிதர் கஷ்டப்படுறதுனால என்னால் பிருந்தாவனம் கூட போக முடியல அப்படின்னு சொன்னார். அதனால் ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் பக்தியில் முன்னேறவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவாக இருந்தாலும் அவளால் முன்னேற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே சொல்லும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறார் நமக்கு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, விருந்தாவனம் இங்கே இருக்கவங்களை யாரெல்லாம் போனது கிடையாது, இங்கே இருக்க கூட்டத்தில் யாரெல்லாம் விருந்தாவனம் போக கிடையாது, போனதே இல்லையா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் ரொம்ப பெரிய பாவிகள்னால விருந்தாவனம் போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படி சொல்கிறார். நான் படிக்கிறப்ப எல்லாம் கேட்டுக்கோங்க, ஏதாவது தெரிஞ்ச பேராக இருந்தால் தெரிஞ்சு சொல்லுறேன். ஸ்வரூப் தாமோதர், புண்டரிக வித்யாநதி, ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் பண்டிதர், சிவானந்த சேனா, ராமானந்தராயா, சிக்கி மஹிதி, மாதவி தேவி, கதாதர பண்டிதர்.
இவங்களாம் தெரிஞ்ச பேர் தானே, சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப நிறைய சாதனை. இவங்களாம் எப்படிப்பட்ட பக்தர்கள்? தூய பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை கூட விருந்தாவனம் போனதே இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய இடத்தை தவிர வேறு எங்கேயும் போனது கிடையாது. அவங்களுக்கு சேவை மட்டும்தான் தேவையை தவிர இங்கே வந்து சுற்றுற வேலையே கிடையாது. இங்கே சைத்தன்ய மகாபிரபு இருக்காரா, இங்கே சேவை இருக்காரா, இதுதான் அவர் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேறு எங்கேயும் போனது கிடையாதா? அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய சம்பிரதாயம் கிடையாது. நம்ம சம்பிரதாயம் அப்படிங்கிறது சேவை மனப்பான்மை கொண்ட சம்பிரதாயம். எங்கே சேவை இருக்கோ அங்கே நம்ம போவோமே தவிர எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றிட்டு இருக்க மாட்டோம். இப்போ பிரபுபாதர் இருந்தார், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருப்பதியே வந்தாலும் அங்கே போய் பாலாஜி தரிசனம் பண்ணுவாரா அப்படின்னா அங்கே சேவை இருந்தால் போய் பண்ணுவாரே தவிர இல்லைன்னா போய் தரிசனம் பண்ணுறதுக்காக எங்கேயும் போய் சுற்றிட்டு இருக்க மாட்டோம். இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு பற்றி அடுத்து சொல்கிறார். அப்போ கதாதர பண்டிதர் வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். என்ன நீங்கள் விருந்தாவனம் போக முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லை மகாபிரபு, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் விருந்தாவனம். உங்கள் இதயம் தான் விருந்தாவனம். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த கங்கை தான், யமுனை நதிக்கரை. அதனால் உங்கள் இதயத்தில் தான் விருந்தாவனம் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ 4 மாதம் என்ன ஆகிட்டு இருக்கு? சதுர்மாசம் நடந்துருக்கு. சதுர்மாசம் முடியட்டும். முடிச்சப்பறம் என்ன பண்ணுங்க? நீங்கள் விருந்தாவனம் போங்க. யாரும் தடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் அப்போ விருந்தாவனம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பர்மிஷன் கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பலபத்ர பட்டாச்சாரியோட அதுக்கப்புறம் பிருந்தாவனம் போகிறார் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஸோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு? கதாதர பண்டிதருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொரு முறை நம்ம முக்குந்தரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைத்தன்ய ஒரு கதாதர பண்டிதரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். வாப்பா, உனக்கு ஒரு நல்ல பக்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். இது வந்து இது நவதீப்பில் நடக்கிற இடம். யார் கூட்டிகிட்டு போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு உயர்ந்த பக்தர், ஒரு தூய பக்தர் நான் பார்க்க போகிறவா சொல்கிறார். சரி, என்ன பண்ணுறாரு? கதாதர பண்டிதரும் அப்பயே ரொம்ப சன்னியாசி லெவலில் இருப்பார். அவர் ரொம்ப பற்று இல்லாமல் இருப்பார். சரி பார்க்கலாம், போகலாம், ஒரு உயர்ந்த பக்தரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆசையில் என்ன பண்ணுறாரு? வீடு போகிறார். முக்குந்தத்தரும் போகிறார். போனால் ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே போகிறார். ராஜாவுடைய மாளிகைக்குள்ளே போகிறார். அப்போ கேட்குறாரு, கதாதர் கேட்குறாரு, என்ன வந்து ஏமாத்தல இல்லை, நம்ம பக்தர் தானே பார்க்க போகிறோம், என்ன பெரிய மாளிகை கூட்டிகிட்டு போகிறீங்களா? நான் வரமாட்டேன்ப்பா. இல்லை, பக்தர் தான் பார்க்க போகிறவா. சரி, உள்ளே ஏதாவது சாது பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் போட்டு அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறார். உள்ளே போனால் அப்படியே சைடில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாம்பிராணி புகையை போட்டு ஃபுல்லாக புகையாக இருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நடனம் ஆடக்கூடிய இந்த இவங்களாம் தேவதாசுங்க உட்காந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்களா, உட்காந்து பாடுறவங்களாம் பாடிட்டு இருக்காங்களா, சுற்றி எங்கே பார்த்தாலும் அமைச்சர்கள் இருக்காங்களா. அங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் மேலே ஒரு பெரிய சிம்மாசனத்தில் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா பட்டு அங்க வஸ்திரமாக போட்டுக்கிட்டு வாயில் நல்லா தாம்பூலத்தை போட்டுக்கிட்டு மென்று சைடில் துப்புக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஷபாஷ் நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பட்டரை கொண்டு போய் முகுந்தத்தை காட்டுறார். இவர் தான்ப்பா உயர்ந்த வைஷ்ணவர் சொல்லி காட்டுறார். கதாதர பண்டிதரை பார்க்குறார். இவரா பக்தரா இருப்பாரு? நான் பக்தனா எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்? கிழிஞ்சி போன வேஷ்டி, சேவ் பண்ணாத தாடி இல்லையா, துவைக்காத ஜப பேக்கு இல்லையா, நிறைய மணியெல்லாம் உடஞ்சி போன துளசி மாலை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டக்கூடிய திலக்கு இல்லையா, உடம்பெல்லாம் கோபி சந்தனம், இப்படிலாம் இருப்பாங்க பக்தர் அப்படின்னா. ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்கல்ல. இவர் என்ன இப்படி வசதியாக உட்காந்து இருக்காரு? இவரை பார்த்தா பக்தர் கிடையாது, நார்மல் ஒரு கர்மின்னு கூட சொல்ல முடியாது. இவரை போய் பக்தர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதோட என்ன பண்ணுறாரு? ஒரு சின்ன அபராதம் பண்ணிட்டார். அபராதம் பண்ணது முக்குந்தத்தருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் இப்படி நினைக்கிறார், ஒரு பெரிய பக்தர் இப்படி நினச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனோடனே இப்போ இவருடைய ட்ராமாவை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே முக்குந்தத்தர் ஒரு அழகான ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த ஸ்லோகம் எல்லாரும் தெரிஞ்சு ஸ்லோகம். அஹோபகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்ஷயே அபயத்தபிசாத்வி லேபே கதிம் தாத்ரி உச்சிதம் ததோன்யம் கம்வா தயாலும் சரணம் ரஜேம அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கருணை வாய்ந்த நபர் யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா? யார் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ராட்சசி வந்தாலும் அவன் பேர் என்னது? சூர்பனக் கிடையாது, அது பூதனா இல்லையா? ஸோ பூதனா அப்படின்னு ராட்சசி வந்தாலும் என்ன பண்ணா, தன்னுடைய மார்பில் வந்து விஷத்தை தடவிட்டு வந்து பால் கொடுக்க வந்தார். பாலையும் கொடுத்தார். என்ன பண்ணா கிருஷ்ணர் அந்த பாலை குடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரா, உயிரையும் என்ன பண்ணுறாரு, பிராணியும் சேர்த்து எடுத்துட்டார். எடுத்த பின்னாடி அந்த ராட்சசிக்கு என்ன பலன் கொடுத்துருக்கணும்? அவளை கொண்டு போய் நரகத்தில் போட்டு எரிங்கடா
அவளை பஜ்ஜியா மாத்துங்கடா, அவளை துண்டு துண்டா பீஸ் பீஸா கட் பண்ணுங்கடா. நம்ம சொல்லியிருப்போம்ல, நம்மளை யாராவது அடிக்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா தானே பண்ணி, டேய் யாரா அவன் காவலாளி, பிடிச்சிட்டு போங்கடா, இவனை போட்டு கட்டுங்கடா, போட்டு தோலை உரிங்கடான்னு சொல்லியிருப்போம். ஆனால் கிருஷ்ணன் அதெல்லாம் பண்ணவே இல்லையா. என்ன பண்ணாரு, அவளுக்கு யசோதையனுடைய இடத்த கொடுத்துட்டாரா. எல்லாருக்கும் ஆச்சரியமா, அது என்னடா அது விஷப்பால் கொடுத்தவளுக்கு எப்படா யசோதையோட இடம் கிடைச்சது, நம்மளாம் இப்போ நல்ல பாலை கொடுத்துட்டோமே, நம்மளும் விஷப்பால் கொடுத்துருந்தா பரவாயில்ல, நம்ம யோசிக்கக்கூடாது, அது நமக்கு சாத்தியம் இல்லை இல்லையா, அது கிருஷ்ணர் இல்லை சாத்தியம், நம்ம யாரும் கூத்தனை கிடையாது இல்லையா. அப்படி விஷப்பால் கொடுத்தவளுக்கு யசோதையோட இடம் கொடுத்த பின்னாடி சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு பகவான் யாரா பார்த்துருக்க முடியுமா. விஷப்பால் கொடுத்தா கூட அவளுக்கு என்ன கொடுத்துட்டாரு, தாயினுடைய ஸ்தானத்தை கொடுத்தாரு. இப்படி ஒரு பகவான், இப்படி ஒரு கருணை வாய்ந்த நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகமானது சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லப்படும். சுகதேவ கோஸ்வாமி சுத்திட்டு இருந்தார், சரியா, எங்கேயும் வராமல் சுத்திட்டு இருந்தார். அவருக்கு இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே இந்த ஸ்லோகத்தை கேட்டு உடனே ஓடி வந்தார். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்லோகம், ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே கற்றுக்கிட்டீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, வாங்க உங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, கூட்டிகிட்டு போய் அப்புறம் பாபாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த ஸ்லோகம் தான். இதே ஸ்லோகத்தை கேட்ட உடனே அவ்வளவுதான், அவர் முண்டரிக்க வித்யானி, அவர் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய தலையிலிருந்து கிரிகடம் கீழே விழுந்துருது, வாயு வளர ஆரம்பிச்சிருச்சு, அவர் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கசங்க ஆரம்பிச்சிருச்சு, மேலேருந்து கீழே டப 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 டபன்னு உருண்டு வராரு, கீழே உருண்டு அழுக ஆரம்பிச்சார், கிருஷ்ணா 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 அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மந்திரிகள்லாம் ஓடி வந்துட்டாங்க, ஏன் சாமி நீங்கள்லாம் வந்துட்டு எங்களை தொல்லை பண்ணுறீங்க. இப்போதான் அவர் என்ன பண்ணோம், அலங்காரம் பண்ணி உட்கார வச்சார், ராஜா மாதிரி பொம்மை மாதிரி உட்கார வச்சிருந்தோம், மறுபடியும் கிருஷ்ணோட பேரத்தில் இப்படி கழிச்சு விட்டீங்களே அவருடைய வேஷத்தை. அப்போதான் கதாதரர் புரிஞ்சுதான், இவர் போட்டுருந்தாலும் என்னதான் வரும், வேஷம் தான், அவருடைய உண்மையான ரூபம் இப்படி இருக்கு. அவ்வளோ கிருஷ்ணோட பேர் ஒரு முறை கேட்டால் கூட ஒழுங்காக இருக்க முடியல, அப்படி கிருஷ்ணர் மேலே அவருக்கு அன்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க பின்னாடி கதாதர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன், தீட்சை வாங்கி உங்களுக்கு நான் குருவை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன பின்னாடி புண்டரிக்க வித்யானி சொல்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட பண்டிதர் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட பக்தன்னு தெரியும், எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை பகவான் கொடுத்துருக்காரு, அந்த பொக்கிஷத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணார், அவரை பக்தன் அவரை வந்து தன்னுடைய குருவா என்ன பண்ணார், ஏற்றுக்கிற சிஷ்யா ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அவருடைய விஷயமானது இந்த கதாதர பண்டிதருடைய இன்னொரு விஷயமானது நம்ம சொல்லப்படும். இப்படியாக கதாதர பண்டிதருடைய லீலைகள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய விஷயம் சொல்லப்படுது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல நான் சொல்லி முடிச்சார். என்ன அப்படின்னா, இந்த கதாதர பண்டிதர் என்ன பண்ணுறாரு, அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, தோட்டா கோபிநாத் அப்படின்ற விகத்தை வழிபட்டு இருந்தார். சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணுறாரு, கடைசியில் தன்னுடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணாரு, தோட்டா கோபிநாதனுடைய காலில் போயிட்டு நுழைஞ்சிட்டார். இன்றைக்கி நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவருடைய காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தழும்பு இருக்கு. அந்த தழும்பு என்ன பண்ண சைத்தன்ய மகாபுரம் உள்ள போயிட்டு இறங்கிட்டார். சைத்தன்ய மகாபுரம் இந்த உலகத்தை விட்டு போன உடனே கதாதர பண்டிதரால் இந்த உலகத்தில் இருக்க முடியல. 48 வயசு ஆனதா, ஆனால் அவரை பார்க்கறதுக்கு 80 வயசு கிழவன் மாதிரி மாறிட்டார். ஏன்னா அந்த பிரிவாற்றம் மேலே அவருக்கு அவ்வளோ கவலை வந்ததுனால ரொம்ப வயசான மாதிரி பாயிட்டாரா, அவரால் கையினால் என்ன பண்ண முடியல, ஒரு மாலையை தூக்கி அந்த விக்கிரகத்துக்கு போட முடியலையே. அந்த இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்த உடனே அந்த அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, கோபிநாதர் இருக்காரு, என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து மாலை போட ஆரம்பித்தார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரே ஒரு கிருஷ்ண விக்கிரகம் எங்கே பார்க்கலாம், நீங்கள் தோட்டா கோபிநாதர் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி அந்த கோபிநாதர் என்ன பண்ணார், அவருக்காக உட்கார்ந்த விக்கிரகம் இங்கே நடந்த விஷயமானது அங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த கதாதர பண்டிதருக்கு வந்து சைத்தன்ய மகாபுரம் 3 விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. 3 விஷயம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்துக்கு ஒரு தலை சிறந்த ஆசிரியராக நீ மாறும். ஸ்ரீமத் பாகவத் என்ன பண்ண, நீ நல்லபடியாக மக்களுக்கு வைஷ்ணவ சித்தாந்தத்தோட சொல்லிக் கொடுக்கணும். முதல் கட்டளை கொடுத்துருக்காரு. 2வது கட்டளை என்ன கொடுத்தாரு அப்படின்னா, என்னுடைய சார்பாக நீ என்ன பண்ணணும், அதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடியவருக்கு தீட்சை கொடுக்கணும். ரித்விகார்னு எனக்காக ரித்விகார்னு நீ தீட்சை கொடுக்கணும். 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தோட்டா கோபிநாத் சொல்லக்கூடிய இந்த விக்கிரகத்துக்கு நல்ல வழிபாடு பண்ணணும் அப்படின்ற இந்த 3 விதமான கடமைகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படியாக சைத்தன்ய மகாபுருடைய ரொம்ப நெருங்கிய சகாவாக இருந்தது தான் கதாதர பண்டிதர். இன்னைக்கு அவருடைய மறைவு நாள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம எல்லாரும் அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த கதாதர பண்டிதர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும், சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெற முடியும். பக்தி சேவைகள் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியாக சைத்தன்ய மகாபுருவோட ரொம்ப நெருங்கிய ஒரு சகாவாக, ரொம்ப ஜோக்காக பேசக்கூடிய சகாவாக இருக்கிறது யார் அப்படின்னா கதாதர பண்டிதர் மட்டும். மற்றவங்களாம் அப்படி இருக்க மாட்டார். பரமானந்த புரியோட எப்படி இருப்பார், ஒரு தாய் தந்தை கிட்ட எப்படி பழகாரோ அப்படி பழக இருப்பார். ராமானந்த ராய் கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருப்பார் அப்படி இருப்பார்.
கோவிந்தா அப்படின்ற தன்னுடைய சிஷ்யனோட ஒரு சேவகனுக்கும் முதலாளிக்கும் உள்ள உறவோடு இருப்பார். ஆனால் கதாதர பண்டிதர், ஜெகதானந்த பண்டிதர் இவங்க 2 பேரோடையும், அதே போல ஸ்வரூப் தாமர், இவங்க 3 பேரோட எப்படி இருப்பாங்க, ரொம்ப நெருங்கிய சகாவாக லீலைகளை பற்றி, கோபியர்களை பற்றி விஷயங்களை ரொம்ப வேடிக்கையாக கேளிக்கையாக பேசக்கூடிய இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான சகாக்கள் சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே சொல்லப்படுது. ஸோ இப்படியாக கதாதர பண்டிதருடைய சரித்திரமானது நம்மளுக்கு சைத்தன்ய சரித்தாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.